நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஒபே பண்ணி டச் பண்ணிவிட்டு கிளியராக ஃபாலோ ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம இதை பேஸ் பண்ணி நம்மளோட விஐபி சேனல்லையும் ஒரு செல் கால் கொடுத்துருந்தோம். அண்ட் தென் என்னென்ன ரீசனெல்லாம் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்டு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இதோட நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக நமக்கு ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும், அண்ட் தென் ட்ரேடிங் கைடன்ஸ் வேணும், அண்ட் தென் ஃபாரெக்ஸில் எப்படி பேசிவாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸில் எப்படி பேசிவாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்கும். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, என்னை தயங்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, அப்கமிங் வீக்ஸில் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு ப்ரொஜெக்ஷனாக பார்த்துடலாம். கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு அப் ட்ரெண்டில் இருந்து ஒரு ஃபால் கொடுத்து சைட்வேஸில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வீக்ஸில் என்ன ப்ரொஜெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸுக்கு போகும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக தெரியும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு 2 வீக்ஸாக ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். டவுன் ட்ரெண்ட் லைன் மட்டும் ட்ரா பண்ணால் போதாது, மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு எங்கே போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரா பண்ணால் தான் நம்ம வந்து எந்த இடத்துல போய் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், எந்த இடத்துல வந்து ரீபவுண்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே தெளிவாக புரியும். அண்ட் தென் நம்மளோட மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1985. லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக அந்த ஜோனை வந்து ஒபே பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. அண்ட் தென் நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் 1960 க்ளோசிங் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வீக்குமே மார்க்கெட் கிளியராக அந்த ஜோனில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அப்போ மார்க்கெட் சப்போர்ட்டாக எடுக்கும்போது எந்த ஏரியாவை எடுக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா 1960க்கு அப்புறம் நமக்கு மெயினாக இருக்கிறது வந்து 1933. என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ஒரு பிரேக் அவுட் கொடுக்காம ஒரு புல்லிஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் ஜோனு. மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நமக்கு 1900 அப்படிங்கிற ஜோனில் இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஸோ எல்லா லெவல்ஸையும் நம்ம வந்து தெளிவாக ட்ரா பண்ணிட்டா ட்ரேடிங் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே புரியும். ஸோ இது வந்து நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1980 85 வரைக்கும் மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அண்ட் இது வந்து லாஸ்ட் வீக் கையும் கூட. ஸோ அதனால தான் வந்து மெயினாக எடுத்திருக்கோம் லாஸ்ட் வீக் ஹை. அண்ட் தென் அடுத்தபடியாக நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1960. இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, சப்போர்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து கிளியராக ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற ஏரியா. ஸோ 1960 வந்து இங்கேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆகி ரீபவுண்டும் ஆகலாம், இல்லை இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழேயும் போகலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாவோ சப்போர்ட்டாகவும் எடுக்க முடியாது. போத் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். இதோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1960லேருந்து 63 வரைக்கும் இதோட ஜோன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு 1944 வரைக்கும் மார்க்கெட் வந்து கிளியராக ஃபால் ஆகும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ அப்போ நம்ம அடுத்த சப்போர்ட் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஒன் வந்து 1933லேருந்து 1940 வரைக்கும் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அண்ட் தென் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி லோவாக இருந்தது. ஸோ இது வந்து நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். இது சப்போர்ட் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1905லேருந்து 1910 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அண்ட் தென் ட்ரெண்டையும் நம்ம கிளியராக ட்ரா பண்ணணும், ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே தெளிவாக இருக்கும். இது வந்து பேரலல் டவுன் ட்ரெண்ட். ஸோ அதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். டவுன் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து மேலே போனால்
1980க்கு போகணும், கீழே போனால் 1905 போகணும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிளியராக மார்க்கெட் ப்ரொஜெக்ஷனுக்குள்ளே போகிறோம், என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி என்னென்ன ரீசன்னால நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக லாஸ்ட் வர பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஷார்ட் தான் ஆக போகுது, ஃபால். அதாவது இந்த ஜோனில் இருந்தே ஃபால் ஆகி இங்கே டச் பண்ணி இங்கே டச் ஆகுமா, இல்லை கொஞ்சம் புல்லிஷ் ஆகிட்டு டச் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து எடுத்ததுமே ஃபால் ஆகாது, கொஞ்சம் 1970 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது டச் ஆகி நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 1960 இருக்கும். அந்த ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1939. அண்ட் தென் நம்மளோட லாங் டேர்ம் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1903 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1980 வச்சுக்கலாம். மேபி லிக்விடிட்டி ஹண்ட் விடுறதுனால நமக்கு லாஸ்ட் வீக் ஹையாக இருந்த 1985 விட கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணுற மாதிரி 1990 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும் ப்ரொஜெக்ஷன் வந்து ஷார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல லெவல் டச் பண்ணிட்டு வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ரீசன்னால ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்கிறேன். முதல் காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் ஒபே பண்ணியிருக்கு. இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் ஜோன் ஒபே பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1980 and created new trend line. ஸோ அந்த நியூ ட்ரெண்ட் லைன் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அது எந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துக்கு வராமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பேட்டர்னே கிடச்சிருக்காது. இங்கேருந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனே ட்ராப் பண்ணியிருக்க முடியாது. கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனே நம்ம வந்து கண்டிப்பாக ட்ராப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கை கொடுக்க போய் தான் நம்ம வந்து ஒரு கிளியராக ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிளியராக ஒரு சப்போர்ட்டை ஒபே பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை க்ரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து கிளியராக ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு முதலான முக்கியமான காரணம். அண்ட் தென் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ சப்போர்ட்டை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு. அடுத்தபடியாக நமக்கு ரெண்டாவது ரீசன் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். கிளியராக பார்த்தா தெரியும் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை தான் மார்க்கெட் நல்லாவே ஒபே பண்ணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு கிளியராக ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது இந்த மாதிரி லெவல்ஸ்லாம். ஸோ அதையும் நம்ம கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப், ஸோ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இப்போ சொல்கிறேன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ உங்களுக்கு தெரியாதது வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் விழுது, அதுக்கப்புறம் ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் கொடுத்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. ஸோ அதே தான் நமக்கு இந்த மார்க்கெட்லேயும் ஃபாலோ பண்ண போகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல ஒரு ஹை, இந்த இடத்துலேருந்து ஒரு ஹையர் கேண்டில் விழுந்து ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அடுத்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு ஃபாலோ ஆக போகுது. அட் த சேம் டைம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துருக்குல்ல. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்லாவே ஒரு கிளியரான ஒரு மெயின் கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ரெண்டாவது ரீசன். அப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல இருந்து ஒரு மேலே போகும். அதாவது ஒரு 1970 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். 1960 1970 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். அங்கே இருந்துட்டு மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆகும். ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரைஸ் வந்து 1940. அந்த ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1903.5 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து 1970 வைக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிடக்கூடாது, ஒரு விக் மட்டும் ஃபார்ம் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால
1990 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹண்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் கிளியராக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஜோனை டச் பண்ணி ஒரு ஃபேக்கான லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எண்ட் பண்ணிட்டு எல்லாரோட அக்கௌண்ட்டையும் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கிளியராக மேலே போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை எப்போவுமே கொஞ்சம் லிட்டில் பிட் ஹையராகவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு 1991.5, டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1900 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ரீசன். அண்ட் தென் அடுத்தபடியான ரீசனை பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏன் இந்த அளவுக்கு அதாவது 1970க்கு ஏன் வரும்னு சொன்னேன் அப்படிங்கிற ரீசனையும் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்குது. ஸோ அது ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஒரு ஹை எடுத்துகிட்டு நீங்கள் லோ எடுத்திங்கன்னா மார்க்கெட்டோட அடுத்தடுத்த லெவல்ஸ் எங்கே போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். 1980 அப்படிங்கிறது நம்மளோட 0.50 ஜோனு. ஆனால் நமக்கு 1970 அப்படிங்கிறதே ஒரு ட்ராப் மாதிரி ஃபார்ம் ஆகி ஸோ அந்த லெவலுக்கு ப்ரீவியஸ் கைக்கு போகாமலே மார்க்கெட் வந்து கிளியராக நமக்கு ஒரு ஃபால் கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்கிறதுனால நமக்கு மார்க்கெட் இந்த இடத்த ஒபே பண்ணும். அதையும் எனக்கு கிளியராக மென்ஷன் பண்ணலாம். இதில் வந்து ஃபிபோ இருக்குது. ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அட் 0.5 லெவல் வந்து 1974லேருந்து 80 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு கூட போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. 1970லேருந்து 75 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் தென் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வீக் ட்ரேடை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் கிளியராக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ரிஜெக்ஷனையும் நான் இப்போ வந்து கிளியராக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகி ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு ஃபால் ஆகி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி கிளியராக ஒரு ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே மார்க்கெட் இந்த வீக்கும் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகும், அதில் எந்த வித மாற்றங்களும் இல்லை. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பாசிட்டிவாக ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட பாத்வே பார்க்கும்போது மார்க்கெட் 1960 இருந்து ஒரு புல்லிஷ் கொடுத்து 1970 போய் அங்கேருந்து ஒரு ஃபால் 1940 வரைக்கும் ஒரு ஃபால் கொடுத்து ஒரு லைட்டாக ஒரு ஹை கொடுத்து மார்க்கெட் கிளியராக ஒரு நம்ம டார்கெட் நோக்கி போயிடும். ஸோ இதுதான் கோல்டை பொறுத்தளவுக்கு தெளிவான டெக்னிக்கலான அனலைசிஸ். ஸோ இப்போ அடுத்து வர ஸ்லைட்ஸில் வந்து டிஎக்ஸ்ஒயை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி கோல்டு கூட ரிலேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டலும் நல்லாவே லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம டிஎக்ஸ்ஒயை கோல்டு கூட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் வீக் ட்ராப் பண்ண சப்போர்ட் ஜோனை கிளியராக ஒபே பண்ணி நம்ம ட்ராப் பண்ண ப்ரொஜெக்ஷன் மாதிரியே மார்க்கெட் வந்து கிளியராக போயிட்டுருக்கு. ஸோ என்ன தான் நம்ம லாஸ்ட் வீக் ட்ராப் பண்ணியிருந்தாலும் டைம் பீயிங்க்கு நம்ம வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணால் தான் மார்க்கெட் எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு விக் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட சப்போர்ட் ஜோனை வந்து கிளியராக ட்ராப் பண்ணிட்டேன். அண்ட் தான் நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன், மார்க்கெட் மேலே போனால் அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 100லேருந்து 104. ஸோ 104 அப்படிங்கிற ஜோனில் தான் மார்க்கெட் ரொம்ப நாளாகவே போய் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் ஒரு ஃபேக்காக ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேக்காக பிரேக் அவுட் கொடுத்ததுனால தான் மார்க்கெட் வந்து கோல்டு லாஸ்ட் வீக் வந்து ஒரு 1984 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிட்டு ஃபால் ஆச்சு. எல்லாமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ட்ரா ஆகி போயிட்டுருக்கு. அப்ஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து டிஎக்ஸ்ஐ கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் ஆகிடும். அதனால ஒரு டார்கெட் ப்ரைஸ் வந்து 104 அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிள் இருக்குது. அதனால ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 கூட வச்சுக்கலாம், மேபி கொஞ்சம் கீழே வர்றதுனால. ஸோ நம்ம 99 வரைக்கும் நம்மளோட ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ எப்போ டிஎக்ஸ்ஐ வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு மேலே புல்லிஷ் கொடுத்து இந்த ஜோனு கரெக்டாக போகுதோ அப்போ கண்டிப்பாக கோல்டு வந்து நம்மளோட 1900 அப்படிங்கிற டார்கெட் அச்சீவ் ஆகிடும். ஸோ அதில் எந்த வித மாற்றங்களும் இல்லை. ஸோ டிஎக்ஸ்ஐ ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் வீக் ட்ராப் பண்ண மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியலனாலும் லேர்ன் பண்ணிவிட்டு லாஸஸும் ரொம்பவே கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸஸ்னால மார்க்கெட் வந்து ஈவன் அதோட ட்ரெண்டை வந்து கிளியராக சேஞ்ச் பண்ண முடியும்.
ஸோ அடுத்த வாரத்தை பொறுத்தளவுக்கு திங்கட்கிழமை நியூஸ் இருக்குது, செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது, வியாழன் இருக்குது, எல்லா நாளுமே நியூஸ் வச்சிங்கன்னா எப்படா ட்ரேட் பண்ணுறது? இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். நியூஸஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.